வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். எக்கச்சக்க நியூஸ் இருக்கு. ஓப்போ அவங்களோட ரெனோ 10 சீரிஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சோனி ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போட் இன்னும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. நத்திங் நியூஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு. வாங்க நியூஸ்க்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓப்போ ரெனோ 10 சீரிஸ் இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. ரெனோ 10, ரெனோ 10 ப்ரோ, ரெனோ 10 ப்ரோ பிளஸ் எல்லாமே இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லா போனுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் ப்ரோ பிளஸ் எல்லாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. 3 போனும் சைனால லான்ச் ஆன எல்லா போன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. ஆனா ப்ரோ பிளஸ் மட்டும்தான் என்னது அதே ப்ராசஸர் இருக்கு. அதே ப்ராசஸர்னா அதே ப்ராசஸர் இருக்கு. மத்த எல்லாத்துலயுமே ப்ராசஸர் மாத்தி விட்டாங்க. சோ இந்தியன் மாடல்ஸ்க்காக இப்ப ரெனோ 10 ரெனோ 10 ப்ரோலயும் டிஃபரெண்ட் ப்ராசஸர் இருக்கும். ரெனோ 10ல சைனா என்ன இருக்கு? ரெனோ 10ல வந்து சைனால 778G இருக்கு. இங்க இந்தியால வந்து டிமென்சிட்டி 7050 இருக்கு. 7050யா? அப்படின்னா அது ஏதோ ஒரு ரீபிராண்ட். 800 ஒரு ரீபிராண்டா? 7050 வந்து 1080 ரீபிராண்ட். ஓகே, சரி, ஓகே. அண்ட் அப்ப ரெனோ 10 ப்ரோ, ரெனோ 10 ப்ரோல சைனால 8200 இருக்கு. நல்ல ஒரு ப்ராசஸர். இந்தியால 778G இருக்கு. ஆனா 8 ப்ரோ 10 ப்ரோ பிளஸ்ல 8 என்னன்னு அதே தான் இருக்கு. என்ன ஒரு ஜம்ப். ஓகே, சோ 10 ப்ரோ பிளஸ் தான் மெயினா ஹைலைட் பண்றாங்க. 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 64 MB வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 64 MB டெலிஃபோட்டோல போர்ட்ரேட் இருக்கு. டெலிஃபோட்டோல போர்ட்ரேட். ஓ, ஓகே. 64 MB. அதான் பெரிஸ்கோப். சோ யாருமே பெரிஸ்கோப்ல 64 MB போர்ட்ரேட்லாம் தர மாட்டாங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு கேமரா. ஆனா பிரைசிங் நினைச்சாதான் 55,000 ரூபாய். 55,000 ரூபாவா? 55,000. 60,000 பாக்ஸ் பிரைஸ் இருக்கு. அன்பாக்சிங் போட்டிருக்கேன், பாருங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிரைசிங் மட்டும் தான் ஃபிளாக்ஷிப் இருக்கு. ஃபிளாக்ஷிப் பிரைசிங் ஆச்சுன்னா OnePlus 11 நம்ம 8 Gen 2 வச்சு இப்ப தெரியுதா ஃபைண்ட் ஏன் இந்தியா லான்ச் பண்ணலான்னு? ஏன்னா அதோட சம அதிகமா இருக்கும்ல. 80,000 90,000 யாரா வாங்குவாங்களா? இருக்காங்க, ஷைமியே 70,000 80,000னாலே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆப்போ யாரும் வாங்க போறான்னு சொல்ல முடியாது. ஆமா, விவோ எத்தனை பேர் வாங்குவாங்க? அதுவும் கரெக்ட் தான். இல்ல மார்க்கெட் இல்ல ஆக்சுவலி. அந்த பிரைஸ் ரேஞ்ச் போகும்போது நீங்க நிறைய பேர் சாம்சங் இல்லனா ஐபோன் வேற என்ன சூஸ் பண்ண போறாங்க. சரி, ஓகே. ஆனா இது இப்போ 55,000க்கு வேற என்ன இருக்கு? இந்த 1.5K பேனல் ஏதோ தெரியுமா? யாரோடது? OnePlus 11Rல இருக்குது. நாட்லயும் இதே தான் இருக்கு. 11R எடுது. அண்ட் 11R 40. நாட்ல கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். 11Rல ஸ்லைட்லி கர்வ்ட் இருக்கும். அதே பேனல் தான் இருக்கு. 40,000க்கு 8+ Gen 1 இருக்கு. ஆனா கேமராக்கு இது நல்ல போன் தான். ஆனா கேமராக்காக மட்டும் பண்ண முடியுமா? இது 50,000 நம்ம OnePlus 11 மாதிரி கேமரா இருக்குமா? அதோட பெட்டரா இருக்கும்ல. OnePlus 11 அந்த போர்ட்ரேட் நல்லா இருக்கு. அதுல அந்த போர்ட்ரேட்லாம் இல்ல. கரெக்ட். இந்த நிறைய போர்ட்ரேட் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அல்ட்ரா வைட் 8MP அது வேஸ்ட் தான். மெயின் கேமரா அதே IMX 890 தான் இருக்கு. ஓகே, BBK எல்லாரும் அதே தான் போட்டு. ஹாஸ்பிடல் கூட இல்ல. ஆனா இது இருக்கு, மேர்சிலிகான் X NPU இருக்கு. அதுவும் லோ லைட்ல வந்து 4Kலயே வந்து நைட் வீடியோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அது நல்லா இருக்கு. ஓகே, ஆனா கேமராக்காக. ஆனா ப்ரோ பிளஸ்ல மட்டும் தான் 3 years OS அப்டேட்ஸ், 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ். OnePlusல 11 கொடுக்க 4 years கொடுத்தாங்கல. ரெனோ 10 ப்ரோல வந்து 2 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ். சோ ப்ரோ பிளஸ்ல மட்டும் தான் 3 years அப்டேட்ஸ். பிரீமியமே சார்ஜ் பண்றாங்க. ஆனா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சேமா கொடுக்கல. நம்ம OnePlus 11 3 years தானே. அண்ட் OnePlus 11 4 years. இவங்க 3 years 2 years. என்ன இது? அட்லீஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அது. அண்ட் கலர்வாஸ் தானே இது. OnePlus எனிவே டெவலப் பண்ண போறாங்களே, அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஐயோ, சரி. சோ ரெனோ 10 ப்ரோ. சோ ரெனோ 10 ப்ரோல வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டவுன் 100W சார்ஜிங் இல்ல, 80W சார்ஜிங் தான். ஆனா அதே 50 MP அந்த சென்சார் தான் இருக்கு. ஆனா போர்ட்ரேட் வந்து 64 MP இது கிடையாது, 32 MP கேமரா. 3x ஜூம் கிடையாது, 2x ஜூம் தான். சோ அதுவும் வீடியோ போட்டுருக்கு ரெனோ 10 ப்ரோவும். ஆனா ரெனோ 10ல தான் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிட்டாங்க எல்லாமே. சார்ஜிங்கும் கம்மி, அந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ எல்லாம் இல்ல. வெறும் 64 MB கேமரா OS தான் இருக்கு. இதுவும் இல்ல, அந்த இந்த கேமரா இதெல்லாம் இல்ல. 32 MP டெலிஃபோட்டோ அது எந்த சென்சார்னு தெரியல. மோஸ்ட்லி அதே சென்சார் தான் இருக்கு. அந்த ரெனோ 10ல மெரிசிலிகான் இருக்கா? இல்ல, அதுவும் தூக்கிட்டாங்களா? ரெனோ 10லயும் இல்ல, ப்ரோலயும் இல்ல. வெறும் ப்ரோ பிளஸ்ல மட்டும் தான் மெரிசிலிகான் X NPU இருக்கு. ஓ, இல்லனா ஏ போட்டு. கரெக்ட், இங்க ஏ போட்டுருக்கேன். இல்ல, வெறும் ஏ போட்டுட்டு தான் போட்டுருக்கு. சோ ரெண்டுலயுமே இல்ல. எதுக்கு இந்த போன் வாங்கணும் புரியல.
Pro Plus ஸோ இதுவும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ 8GB 128GB 8GB 256GB தான் வந்து ரெனோ 10ல இருக்கு. இதுல வந்து ரெனோ 10 ப்ரோல வந்து 12GB 256GB இருக்கு. ஆனா UFS 2.2 இருக்கு. ப்ரோ பிளஸ்ல மட்டும் தான் UFS 3.1 இருக்கு. UFS 4.0 கூட இல்ல. 4.1 சப்போர்ட் இல்ல 8 Gen 1ல. 8 Gen 2ல தான் சப்போர்ட் இருக்கு. ஓகே ரைட். இந்த மாதிரி நிறைய சில இது இருக்கு. நான் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் அந்த 32MP அந்த IMX709 இருக்குல்ல அது எல்லாத்துலயும் கொடுத்துருக்காங்க. அது ரெனோ 8ல இருந்துச்சு. அது அந்த எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க அதே சென்சார். மேபி செல்ஃபிஸ்க்காக நல்லா. சோ ரெனோ 10 ப்ரோ பிளஸ் வந்து 40 ப்ரோ வந்து 40,000, ப்ரோ பிளஸ் 55,000 40,000 778G 778G காமெடி. அவங்க இப்போ 8 Gen கொடுக்குறாங்க, 7+ Gen கொடுக்குறாங்க, அண்ட் 8+ Gen 1 இப்போ 35,000 விக்கிறாங்க. 40,000 பார்க்க கூடாது. பில்ட் குவாலிட்டி பார்க்கணும். எல்லாமே கிளாஸ் பேக். நத்திங் போன் ஒன்னே 33,000 வித்துறாங்க. அதுவும் 770G பிளஸ்க்காக. அது புது கம்பெனி. அதுல போர்ட்ரேட் இல்லையே. இதுல போர்ட்ரேட் கேமரா வேணுமா? இந்த மாதிரி இப்படி கேட்டாங்க. இப்படிதான் ஏமாத்துவாங்க. ஆஃப்லைன்ல வரவங்கலாம் போர்ட்ரேட் கேமரா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு 2 போட்டோ எடுத்து காமிப்பாங்க. இது பயங்கரமா இருக்கும், நல்ல கேமராவா இருக்கும். அது அப்படியே சூப்பரா இருக்கு நான் வாங்குறேன். விவோ எல்லாம் இப்படிதான் வைக்கிறாங்க. ஆஃப்லைன்ல கேமராக்கு தான் மெயினா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே சரி. சோ அப்புறம் இந்த ஓப்போ மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ்னு போட்டு OS அப்கிரேட் டு அப் டு 3 years அதுக்கப்புறம் ஏதோ போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. இந்த ஈவெண்ட்ல ஏதோ சொன்னாங்க. பேங்க் ஆஃபர்ஸ் வந்து நிறைய இருக்கு. 4,000 டிஸ்கவுண்ட், அப் டு 4,000 டிஸ்கவுண்ட் பிளிப்கார்ட் அண்ட் ஓப்போ ஸ்டோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கேஷ்பேக்கும் இருக்கு. அப்புறம் பார்ட்னர்ஸ் நிறைய ஆஃப்லைன் தான் பாரு, எவ்வளவு பார்ட்னர்ஸ் பாரு. IDFC, HDB ஃபைனான்ஸ் எல்லாமே இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கூட இருக்கு. சோ பழைய ரெனோ 8 ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு 4,000 எக்ஸ்ட்ரா இது கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா நார்மல் எக்ஸ்சேஞ்ச் வேலையோட எக்ஸ்ட்ரா 4,000 கொடுப்பாங்க. ஓகே சரி ஓகே. அது இப்போ ரெனோ 8 போன வருஷம் தானே லான்ச் பண்ணாங்க. 1 year தான் ஆச்சு. 1 year யாராவது அப்கிரேட் பண்ணுவாங்களா? சில பேர் இருக்காங்க பண்றாங்க. அப்கிரேட் பண்ணா இந்த போனுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்களா? அது 13 ஜூலை 31 ஜூலை வாங்கினா ஓப்போ பேட் ஏர் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 1,500 டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் அட்லீஸ்ட் 50% இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 40% டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. 1,500 ஐயோ. சோ இதெல்லாமே ஜூலை 13. ஆனா ரெனோ 10ஓட பிரைசிங் மட்டும் சொல்லவே இல்ல. ஜூலை 20th தான் சேல். சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒன்னு போட்டாங்க. அவ்வளவுதான். என்ன ஒரு 35,000 இருக்குமா? 30,000 இருக்குக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 30,000 கண்டிப்பா 30,000 இருக்கும். ஆனா 30,000க்கு மேல எவ்வளவு 30,000 தான் லான்ச் நினைக்கிறேன்ல. கண்டிப்பா கம்மி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன 1,200க்கு 30,000 பாரு. இப்போ ஜெமினி 720 இப்போ வந்து நாட் C3 வருது. அது 26,000 பிரைசிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் லான்ச்சர் போட்டு பிரைசிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 20th இன்னும் பிரைசிங் அனௌன்ஸ் சர்ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க. என்னயா அது ஒரு ஷாக் தான் இருக்க போகுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதே வேண்ட்ல இது நல்ல இது Air 3 Pro வந்து 5,000 லான்ச் பண்ணிருக்காங்க. 49GB ANC ஓட LDAC ஓட இருக்கு. இது உருப்படியா ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா Enco X2 மாதிரி நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு டியூரபிலிட்டி இதெல்லாம் இல்ல. வயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாம் இல்ல. ஓகே ஓகே. இல்ல அந்த பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் இல்ல. பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் இல்ல. ஆனா ANC இருக்கு. 49GB வரைக்கும் ANC இருக்கு. அந்த புதுசா ஏதோ பேம்பு 49GB ANC இப்பதானே நம்ம OnePlusல இருந்துச்சு. யாரோ லான்ச் பண்ணாங்களே. 49GB ANC தெரியல. 45GB யாரோ இப்போ ரீசன்ட்ல யாரோ பண்ணாங்க இவங்க இல்ல. அப்புறம் இந்த கோல்டன் சவுண்ட் 2.0 இருக்கு. சோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக் இந்த இதெல்லாம் போட்டுருக்காங்க. டிவி சர்டிபிகேஷன். 47 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி இருக்கு. ப்ளூடூத் 5.3 இருக்கு. 7 hours பேட்டரி லைஃப். டோட்டல் வந்து 30 hours. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 10 minutes சார்ஜ் பண்ணா 2 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும். கால் நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருக்கு. IP55 ரேட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. கூகுள் ஃபாஸ்ட் பேர் இதெல்லாமே இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஒரு 5,000க்கு இதுக்கு காம்படிஷன் இருக்கு. அந்த பட்ஜி 2 இருக்குல்ல, அதுவும் ANC இருக்குல்ல, அது டைரக்டா காம்படிஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஜூலை 11th, ஸோ நாளையிலேருந்து 12 PM சேல் போகும் அப்படின்னு போடுறாங்க. ஃபிளிப்கார்ட், அமேசான், ஓப்போ ஸ்டோர் எல்லாத்துலயுமே வந்து சேல் போகுது. ஓகே. அடுத்து சோனி அவங்க லான்ச் கேன்சலேஷன் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. WF-C700N. ஓகே, இது அவங்க என்ன ஹை எண்டா இல்ல லோ எண்டா? மிட் ரேஞ்ச் சொல்லலாம். ஓகே. So focus on voice feature chat. Okay. இது இருக்கமே. புது நிறைய கால்ஸ் எடுக்கறாங்களா? சோ adaptive sound control, ambient எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு போட்டுருக்காங்க. சோ ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன் இயர் எர்கனாமிக் டிசைன்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆகும் போட்டுருக்கு. வின்னாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு கால்ஸ்க்கு. ஒரு மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் இருக்கு. IPX4 தான் ரேட்டிங். ஏன் IPX4 தான் இருக்குன்னு தெரியல.
ஸோ IP54 அதெல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. இவங்க வந்து சோனி ஓகே சரி. ஆனா 4 தான் இருக்கு. 5mm டிரைவர்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கும். சோனியோட டிரைவர்ஸ் தான். சோ நல்லா இருக்கும். பேட்டரி லைஃப் வந்து 7.5 hours. கால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணா இது. ஸோ இவங்க டிபி மென்ஷன் பண்ண மாட்டாங்களா சோனி? யூஸ்வலா டிபி மென்ஷன் பண்ணல. இல்ல பண்ண மாட்டாங்க. ஸோ கால் வந்து 5 hours போட்டிருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணா. டோட்டல் வந்து அப் டு 15 hours பேட்டரி லைஃப். 10 minutes சார்ஜ் பண்ணா 1 hour ப்ளே பேக் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே. 3 hours ஃபார் கேஸ் சார்ஜ் டைம். ஸோ ப்ளூடூத் 5.2 தான் இருக்கு. ஸோ ப்ரைசிங் வந்து 9,000. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா சோனி பிராண்ட் அண்ட் ANC அட்லீஸ்ட் இருக்கு. நம்ம நத்திங் அந்த 7,000 rupeesக்கு இயர் ஸ்டிக் இல்ல ANC கூட இல்ல. சோனி அது அட்லீஸ்ட் ANC கூட டிசைனுக்கு தான். அது இதுக்கெல்லாம் ஃபீச்சர்ஸ்க்கு கிடையாது. சோனி அவங்க பிராண்ட் நேம், அவங்க குவாலிட்டி அண்ட் கலர்ஸ் நிறைய இருக்கு. பிளாக், ஒயிட், லாவெண்டர், சேஜ் கிரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இருக்கு. சேஜ் கிரீன் பார்க்க நல்லா இருக்கு. சரி ஓகே. அடுத்து போட் விட்டாங்க. 1299 இன்ட்ரோடக்டரி பிரைஸ். ஒரு வாட்ச் லான்ச் பண்ணல. சரி கண்டிப்பா லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நிறைய பேர். நாம தான் சொல்லல. எதுக்கு சும்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது யூஸ் இருக்கு. மத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டோம். சும்மா ஒரு இது. ஓகே. ஆனா இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ராப்லாம் இருக்குல்ல. நிறைய மாடல்ஸ் இருக்கு. நார்மல் ஸ்ட்ராப்பும் இருக்கு, இதுவும் இருக்குன்னு போட்டுருக்கேன். சிலிகான் மெட்டாலிக் ஸ்ட்ராப் 2 வெர்ஷன் இருக்கு. அதே பிரைசிங்கா? 1.83 HD டிஸ்பிளே, 515 Hz, கால் சப்போர்ட் அப் டு 30 days அவங்க போட்டிருப்பாங்க. ஆனா அது இந்த இதுதான். கால்லாம் யூஸ் பண்ணாம ஸ்டாண்ட் பை தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரைன் ஆகும். 7 days நார்மல் மோடு, 2 days வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணனும் போட்டுருக்கு. ஓகே. சோ ஃபங்க்ஷனல் கிரவுண்ட் இருக்கு, சிங்கிள் சிப் ப்ளூடூத் காலிங் இருக்கு, 50+ ஸ்போர்ட் மோட்ஸ் இருக்கு. பரவாயில்லை 50+ தானா? 700 ன்னு நினைச்சேனே. சில இதுல 700 மோட்ஸ்னு போட்டுருவாங்க. ஆமா 50 கொஞ்சம் கம்மி இல்ல? இல்ல 50 பிளஸ்ல சொல்லிட்டு 115 இருக்குமா? பிளஸ் தானே அது. ஆக்டிவ் பிளாக், சயன் ப்ளூ, செரி பிளாசம், டீல் கிரீன் நிறைய கலர்ஸ்ல இருக்கு. இன்ட்ரோடக்டரி பிரைஸ். சோ ஆல்ரெடி நேத்துல இருந்து சேல் போயிடுச்சு. 300 rupees. ஓகே. அடுத்து ரெட்மி 12 ஆகஸ்ட் 1 லான்ச் ஆகுது. ஏன் இப்பதான் ஜூலை, அதுக்குள்ள ஆகஸ்ட் 1 லான்ச் பண்ண போறதுக்கு இப்பயே டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை 10th தானே ஆயிடுச்சு. 20 days நியூ இருக்கு. அதுக்கு அந்த பாரு 2 days once இந்த ஃபீச்சர் ரிவீல் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த போன் லான்ச் ஆயிடுச்சு குளோபல்ல. அப்ப எதுக்கு இந்த மாதிரி ஓவர் இது பண்றாங்க? ஏதோ தெரியாத மாதிரி ஏதோ சொல்றாங்க. இது வந்து கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன். பாருங்க கிளாஸ் பேக் குடுக்குறோம் நாங்க. அவ்வளவுதான். அதுதான் மெயின் ஃபீச்சர். வேற ஒண்ணும் இல்ல ஸ்பெஷலா. யாரு விஷய பாய்த்தனி வச்சு ப்ரமோஷன் பண்ணுவாங்க லான்ச் ஈவென்ட்க்கு. அவ்வளவுதான். சோ ஃபிளாக்ஷிப் டிசைன் ஃபார் ஆல். அதுவும் ஃபோக்கஸ் பண்ணிராங்க நினைக்கிறேன். கையில வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதோ போன் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். சரி ஓகே. சோ ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் எல்லாமே தெரியும். சோ 6.79 inch 90 Hz ஸ்கிரீன் தான். சோ இது வந்து 5G மாடல் கிடையாது. அதனால Helio G88 தான் யூஸ் பண்றாங்க. 50MP கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ, IP53 ரேட்டிங், 5000 mAh பேட்டரி, 8 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ குளோபல் பிரைசிங் அரௌண்ட் 12,000 13,000 இருந்துச்சு. ஸோ இந்தியா பிரைசிங்கும் அதே இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தனை வருஷம் லான்ச் ஆகும்னு தெரில. அது இனிமேல் தான் தெரியும் இந்தியாவில். ரைட். ஸோ இது மீ.com, ஆஃப்லைன், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே சேல். எல்லா ஸ்டோர்ஸ்ல வந்துடும். அடுத்து நத்திங் டிராப்ஸ். ஸோ எங்கெல்லாம் நத்திங் ஃபோன் வாங்கலாம்? பிசிக்கல் ஸ்டோர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால லான்ச் பண்றாங்க. குளோபல் ஆக்சுவலி லான்ச் பண்றாங்க. இந்தியாலயும் இருக்கு. ஆனா இந்தியா ஃபுல்லா இல்ல, வெறும் பெங்களூர் மட்டும் தான் இருக்கு. பெங்களூர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார்ட் பண்றாங்க. மேபி ஃபியூச்சர் லான்ச்சஸ்லாம் மேபி சீக்கிரமா காலி ஆயிடும். சீக்கிரமா வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் கியூல நிப்பாங்கன்னு தெரியலையே. குளோபல்ல 7 பிளேஸ்ல தான் இருக்கு. அதுல ஒரு பிளேஸ் பெங்களூர். லண்டன், நியூயார்க், பெங்களூர், பாரிஸ், பெர்லின், துபாய், கோலாலம்பூர். சோ 13th இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பெங்களூர் வந்து 14th நைட் வந்து 7 o'clock வந்து வாங்கலாம். ஓகே. அதுவும் அட்ரஸ் எது போட்டுருந்தாங்களே. அப்போ இந்த வீக்கெண்ட் தானே. லூலு மால் பெங்களூர். லூலு மால் இருக்கா? இருக்காமே. அப்படியா? ஓகே. சோ அந்த மால்க்குள்ள கோபாலபுரா. ஓகே. அங்க இருக்கு. சரி. சோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து புது ப்ராடக்ட்ஸ். இது ஆஃபர்ல இந்த ப்ரீ ஆர்டர்ஸ் வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் ஏதாவது இருக்குமா? பெனிஃபிட்ஸ் இருக்கு, எதுவும் போட்டுருக்காங்கல்ல. சரி ஓகே. எக்ஸ்க்ளூசிவ் கஸ்டமர்ஸ் will have access to exclusive perks opportunities mean nothing team. அப்ப என்ன கால் பே எல்லாம் வராங்களா இல்ல கால் பே அங்க தானே இருக்கணும். மும்பை இவென்ட்ல தானே இருக்கு. ஓ இது 13th 14th இல்ல இது. மேபி வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா பெங்களூர் நிறைய ஃபேன் மீட் ஆல்ரெடி பண்ணிருக்காங்க கால் பே. சோ மேபி வருவாங்க அந்த இதுக்கு. ஆனா மத்த கண்ட்ரீஸ்ல வேணாமா?
ஜூலை லண்டன்ல இருக்கு ஸ்டேட்டோட ஒரு இது ஷெட்யூல் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா மோஸ்ட்லி முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க ஆமாமா சோ லைவ் ஈவென்ட்லாம் எங்கேயும் இல்ல ஆனா இந்த 14 ஜூலை பெங்களூர்ல இருக்குமா இல்ல கால்பை லண்டன்ல இருக்குமா தெரியலையே ஏன்னா லண்டன்ல கூட ஒரு பாப்பா இல்ல நியூயார்க்ல ஆமா நியூயார்க்ல ஐ வில் பீ தேர் அப்படினு நான் ட்வீட் அப்ப மோஸ்ட்லி அங்க தான் இருக்கும் இங்க வேற ஏதாவது ஒரே நாள்ல எல்லாம் திருப்பி வர முடியாது அவ்வளவு ஃபாஸ்டா ஃப்ளை பண்ண முடியாது அடுத்து நதிங் நியூஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் பெங்களூர்ல என்ன பெங்களூருக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் தராங்களே சர்வீஸ் சென்டர்னா இது வரைக்கும் சர்வீஸ் சென்டர் வந்து பெரிய அந்த OnePlusல எல்லாம் பெரிய சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல அந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் எங்கேயுமே இல்லையா நம்ம அவங்க தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் பண்றாங்க ஆபீஷியல் சர்வீஸ் சென்டர் எதுவும் இல்ல அப்படினு போட்டுருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஓன் சர்வீஸ் சென்டரே வந்துருச்சு ஓகே சூப்பர் நல்ல விஷயம் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் தான் ஓபன் பண்றாங்க கூடிய சீக்கிரம் கண்டிப்பா எக்ஸ்பாண்ட் பண்ணுவாங்க சென்னையில பெங்களூர்ல அதுக்கப்புறம் மும்பை டெல்லி அவங்கலாம் கண்டிப்பா வந்துரும் சோ அப்கமிங் வந்து ஜூலை 11th சப்ஸ்கிரிப்ஷன் ஓபனிங் எக்ஸ்க்ளூசிவ் ஆகஸ்ட்ல வந்து நிறைய இது ஓபன் பண்றாங்க ஓகே சோ ப்ராடக்ட் டிமாண்ட் சோ டிவைஸ் நிறைய ஆக வந்து இன்னும் நிறைய சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு போட்டுருக்காங்க சர்வீஸ் தான் முக்கியம் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்டுனே இருப்பாங்க எப்படி சர்வீஸ் இருக்குன்னு அதெல்லாம் கேட்டுனே இருப்பாங்க சோ இது மாதிரி சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணா கொஞ்சம் ட்ரஸ்ட் வரும் ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுமா அதுல வந்து பை தி எண்ட் ஆஃப் ஜூலை இன்க்ரீஸ் சர்வீஸ் சென்டர் வந்து நார்மல் சர்வீஸ் சென்டர் வந்து 230 ல இருந்து 300 ஆக்க போறாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகே சோ 19000 பின்கோட்ஸ்ல வந்து இது சர்வீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க சூப்பர் சோ அது தவிர பீரியாடிக் சர்வீஸ் கேம்ப் இருக்குமா அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆக்சசரிஸ் அங்க சர்வீஸ் சென்டர்ல இருந்து ஆக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா கேர் பேக்ஸ் லிக்விட் டேமேஜுக்கு வந்து இது ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் வாரண்டி அப்கிரேட் இதெல்லாமே இருக்குன்னு போட்டுருக்காங்க சோ இப்போ இது ஃபியூச்சர்ல வந்து 5 சிட்டிஸ் 2023 5 சிட்டிஸ்ல ஓபன் பண்ணுவாங்க எக்ஸ்க்ளூசிவ் சென்டர் 20 சென்டர்ஸ் வந்து 2024 குள்ள ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு போட்டுருக்காங்க சென்னையில இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஸ்ரீபுரம் பிளான் இங்க தான் இருக்கு அங்க அந்த மெயின் சிட்டிஸ் மெட்ரோ சிட்டிஸ்ல ஓபன் பண்ணிடுறாங்க மோஸ்ட்லி ஓகே ஃபர்ஸ்ட் பெங்களூர் அத மோஸ்ட்லி மும்பை டெல்லி தான் இருக்கும் மும்பை டெல்லி அதுக்கப்புறம் சென்னை தயவு செஞ்சு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் விகோல்கட்டா ஓகே ஹைதராபாத் கூட வர சான்சஸ் இருக்கு அடுத்து வாட்ஸ்அப் பீட்டா ஸ்டிக்கர் சஜஷன்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து சாட் ஃபில்டர்ஸும் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க சாட் ஃபில்டர்ஸா என்ன மாதிரி ஃபில்டர்ஸ் அந்த சாட்டை வந்து ஃபில்டர் பண்றதுக்கு ஆல் 100 பர்சனல் பிசினஸ் அந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் சூப்பர் நல்ல விஷயம் ஏன்னா நிறைய பேர் 100 எங்கே மிஸ்ஸிங் ஆயிடுமே நீங்க 100 சாட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா சோ எமோஜி வந்து சாட் பார்ல டைப் பண்ணா தனியா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அதுவே காட்டும் சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவே இது பண்ணுவோம்னு போட்டுருக்காங்க இன்ஸ்டால் ஸ்டிக்கர்ஸ் நம்ம கூகுள் அந்த இமோஜி கிச்சன் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு நிறைய ஸ்டிக்கர் ஜெனரேஷனே வாட்ஸ்அப் குள்ளே வந்துரும் இதெல்லாம் டெலிகிராம்ல எப்பயோ வந்துருச்சு ஆமா ஓகே வேற 100% இது நல்ல விஷயம் தானே எஸ்எம்எஸ் மாதிரி இது வந்து பர்சனல் பிசினஸ்க்கு கொஞ்சம் ஃபில்டர்ஸ் வந்து இது பண்றதுக்கு இது இன்னும் டெஸ்டிங்ல தான் இருக்கு ஆனா இதுக்கு வந்து அந்த சாட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி பீட்டால வந்துருச்சுன்னு போட்டுருக்காங்க ஓகே ஓகே ஃபைனல் நியூஸ் லோன் ஆப்ஸ்ல வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க ஆப்பிள் பாக்கெட் கேஷ் ஒயிட் கேஷ் கோல்டன் கேஷ் ஓகே நிறைய கேஷ்லாம் இருக்கு ஏதோ இந்த இல்லீகல் ஆப்ஸ் எல்லாம் வந்து மணி லெண்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறைய ஆப் ஸ்டோர்ல இருக்குல ரொம்ப இல்லீகலா வந்து திடீர்னு நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நீங்க பே பண்ணல உங்களோட கான்டாக்ட்ஸ் எடுத்து நாங்க இது அனுப்புறோம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லனா ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லீகல் அமௌண்ட்ஸ்ல இருக்கும் பர்சனல் போட்டோஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் த்ரெட்டனிங் இதெல்லாம் வந்து லோன்ஸ் இதுல இருந்து வருது அப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் சோ அப்ப அபிஷியலா வந்து இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு ரிமூவ் பண்ணி கவர்மெண்டே நிறைய இது எடுத்தாங்க இப்ப ரீசெண்டா அதுக்கப்புறமா இதுவாகிட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணி பிரச்சனை முடிஞ்சது சோ இப்போ வந்து இதுக்கு ஆப்பிளே ரிமூவ் பண்ணாங்க சூப்பர் போட்டுருக்காங்க நல்ல விஷயம் ஓகே இதெல்லாம் தான் நியூஸ் நத்திங் வந்துட்டு நாளைக்கு நைட்டு தான் வருது டைம் இருக்கு ஓகே ரெனோ வந்து கேமிங் வீடியோ போடணுமான்னு நான் அந்த இதுல கேட்டேன் சில பேர் போடணும்னு சொன்னீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாங்கள் போட்டு ட்ரை பண்றோம் ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் மட்டும் தான் ப்ரோ கிடையாது சாம்சங் கேஜி கிடையாது 8+ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரி ஓகே பார்க்கலாம் காம்படிஷன் இருக்கே அதையா காம்படிஷன் வேற லெவல்ல எங்கேயோ இருக்கு 8+1 இன்னும் சீப்பர் மாடலும் இருக்கு அதை பீட் பண்ணி தான் பார்க்கலாம் ஓகே நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க